எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் தன்னோட ஆராய்ச்சிக்காக ஒரு பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்லயே அந்த டாக்டரும் ஒரு மர்மமான முறையில இறந்துட்டாரு. செத்து போன அந்த பொண்ணு தான் பேயா மாறி அந்த டாக்டரை கொலை பண்ணிட்டதாகவும், இன்னும் அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதாகவும் அந்த ஊருக்குள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதனாலேயே அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டை பூட்டி அந்த சாவி ஒரு இடத்துல தூக்கி போட்டாங்க. இந்த விஷயம் தெரியாத வெளியூர்ல இருந்து வந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போறாங்க. உடனே அந்த பேய் அந்த வீட்டை உடைச்சிட்டு வெளில வருது. பேசிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய அம்மாவை அந்த பேய் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுது. இந்த பொண்ணு தன்னோட அம்மா காப்பாத்த அந்த பேய் பின்னாடியே ஓடுறான். அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்த அந்த பேய் தான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு எப்படியோ அந்த பொண்ணு அங்க வந்துட்டா. ஆனா அந்த கதவு பூட்டி இருக்கு. அந்த கதவுக்குரிய சாவி கிடைச்சாதான் இந்த பொண்ணு அந்த வீட்டை திறந்து தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியும். அந்த சாவி எங்க இருக்கும்னு இந்த பொண்ணு வீட்டை சுத்தி தேடி பாக்குறா. ஆனா எங்கேயுமே சாவி கிடைக்கல. கடைசியா ஒரு புதருக்கு பக்கத்துல அந்த வீட்டோடைய சாவி கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு கிடைச்சது ஒரு சாவி இல்ல, மொத்தம் 9 சாவிகள். இதுல ஏதோ ஒரு சாவி தான் அந்த கதவுக்கு பொருத்தமான சாவி. அது எந்த சாவின்னு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சு ஆகணும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கதவுக்கு பொருத்தமான சாவியோட அச்சு அந்த கதவிலேயே இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த சாவியோட அச்சை வச்சு இந்த 9 சாவிகள்ல அந்த கதவுக்கு பொருத்தமான சாவி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சரை நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்கிறது ஒரு நேரம் இப்ப ஆரம்பிக்குது. இந்த 9 சாவிகள்ல அந்த அச்சுக்கு பொருத்தமான சாவி 7ஆம் நம்பர் சாவி. எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு சரியான 7ஆம் நம்பர் சாவி எடுத்து அந்த கதவை திறக்கிறா. அந்த கதவை திறந்துருச்சு. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போன அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு பயங்கரமான பெரிய தேள் அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இந்த பொண்ணு இந்த தேலை கொன்னாதான் உள்ள போய் தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியும். அந்த தேலை கொல்றதுக்கு என்ன வழி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த தேலுக்கு மேல ஒரு பெரிய கல்லு ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கு. அந்த கல்லுல கட்டப்பட்ட கயிறு பக்கத்துல உள்ள ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ்குள்ள போய் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த பாஸ்வேர்டை நம்ம கரெக்டா போட்டோம்னா அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸ்ல உள்ள கயிறு அருந்து அந்த கல்லு அந்த தேல் மேல விழுந்து அந்த தேல் இறந்து போயிடும். அந்த பாஸ்வேர்டில் வரக்கூடிய அந்த 4 நம்பர் என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே யோசிச்சு குழம்பி போறா. ஆனா அந்த பாஸ்வேர்டை எப்படி போடுறதுன்னு அந்த ரூம்ல ஒரு செவுத்துல படமாவே வரைஞ்சிருக்கு. அது என்னன்னா, ஒரு சிலந்தியோட படம் போட்டு பக்கத்துல 8ன்னு போட்டிருக்கு, ஒரு ஆட்டோட படம் போட்டு பக்கத்துல 3ன்னு போட்டிருக்கு, ஒரு மனுஷனோட படம் போட்டு பக்கத்துல 2ன்னு போட்டிருக்கு, ஒரு மாட்டோட படம் போட்டு பக்கத்துல எதுவுமே போடல. அப்போ அந்த மாட்டுக்கு பக்கத்துல என்ன நம்பர் வரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை ஈஸியா போட்டுடலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சிலந்திக்கு பக்கத்துல 8, ஆட்டோவுக்கு பக்கத்துல 3, மனுஷனுக்கு பக்கத்துல 2ங்கிற நம்பர் இருக்கு. இதை வச்சு அந்த மாட்டுக்கு பக்கத்துல என்ன நம்பர் வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 3 போட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இப்ப ஆரம்பிக்குது. சிலந்திக்கு மொத்தம் 8 கால், அதனால பக்கத்துல 8ன்னு இருக்கு. மனுஷனுக்கு மொத்தம் 2 கால், அதனால பக்கத்துல 2ன்னு இருக்கு. ஆட்டோவுக்கு மொத்தம் 3 சக்கரம், அதனால அங்க 3ன்னு இருக்கு. அப்போ மாட்டுக்கு மொத்தம் 4 கால், அப்ப அந்த இடத்துல 4ங்கிற ஆன்சர் தான் வரணும். எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிலந்திக்கு 8ம், ஆட்டோவுக்கு 3ம், மனுஷனுக்கு 2ம், மாட்டுக்கு 4ங்கிற பாஸ்வேர்டை கரெக்டா அந்த பொண்ணு போட்டுட்டா. அந்த பொண்ணு கரெக்டான பாஸ்வேர்டு போட்ட உடனே அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸ்ல இருந்த கயிறு அருந்து போய் அந்த பெரிய கல்லு அந்த தேல் மேல விழுந்துருச்சு. அந்த தேல் அங்கேயே செத்து போயிடுச்சு. அந்த பொண்ணு திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போறா. அந்த பொண்ணு தன்னோட அம்மாவை தேடி அந்த வீட்டுக்குள்ள போறா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு குழப்பமான விஷயம் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த பொண்ணு முன்னாடி மொத்தம் 3 பாதைகள் பிரியுது. இதுல ஏதோ ஒரு பாதையில தான் அந்த பேய் அந்த பொண்ணோட அம்மாவை கொண்டுட்டு போயிருக்கு. ஆனா ஒரு பாதையிலும் யாரோ 2 பேர் நடந்து போன காலடி தடம் மட்டும் இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஏபிசி இந்த 3 பாதைகள்ல அந்த பேய் அந்த பொண்ணோட அம்மாவை எந்த பாதையில கொண்டு போயிருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சா உங்க ஆன்சரை நம்பர் 3 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட நேரம் இப்ப ஆரம்பிக்குது. நீங்க ஆன்சர் சி அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள், அதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை கடத்திட்டு போகும்பொழுதோ இல்ல வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகும்பொழுதோ கண்டிப்பா நம்ம அவங்க கூட சண்டை போடுவோம். ஏபி இந்த 2 பாதையில உள்ள காலடி தடத்தை பாருங்க. ஜாலியா கை கோத்துட்டு பேசிட்டு போனாதான் இந்த மாதிரி காலடி தடம் இருக்கும். அவங்க கூட சண்டை போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும் பொழுது சீல உள்ள காலடி தடம் மாதிரி மாறி தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா சி பாதையில உள்ள வழித்தடத்தை தான் அந்த பேய் அந்த பொண்ணோட அம்மாவை தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த பொண்ணு சரியான சி பாதையை தேர்ந்தெடுத்து அந்த ரூம்குள்ள போறா. அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள வந்துட்டா. கடைசியா அந்த பொண்ணு தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சது தன்னோட அம்மா மாதிரியே இருக்கிற மொத்தம் 3 பேரை. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த பொண்ணோடைய உண்மையான அம்மா. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஏபிசி இந்த 3 பேர்த்துல உள்ளவங்கல்ல இந்த பொண்ணோட உண்மையான அம்மா யாரு? உங்களுக்கு தெரிஞ்சா நம்பர் 4ன்னு போட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட நேரம் இப்ப ஆரம்பிக்குது. கண்டிப்பா பி தான் ஆன்சர். ஏன்னா பேயோட காலடி தடத்தையும் அந்த அம்மாவுடைய காலடி தடத்தையும் போன கேள்வியில் நீங்க பார்த்துருப்பீங்க.
அந்த அம்மாவுடைய காலடி எடுத்து பாருங்க, அவங்க கண்டிப்பா செப்பல் போட்டு தான் நடந்திருக்காங்க. இப்போ இந்த ஏபிசியில அந்த பில உள்ளவங்க மட்டும்தான் செப்பல் போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த பில உள்ள அந்த அம்மா தான் அந்த பொண்ணுடைய உண்மையான அம்மா. எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு தன்னோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா தன்னோட அம்மாவை கூண்டுல இருந்து வெளில கொண்டு வரணும்னா அந்த பொண்ணு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அது என்னன்னா, இந்த படத்துல மொத்தம் 12 பொருட்கள் இருக்கு. இந்த 12 பொருட்களும் ஒரே இனத்தை சேர்ந்தது தான். ஆனா அதுல ஒரே ஒரு பொருள் மட்டும் வேற இனத்தை சேர்ந்தது. அது என்னன்னு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சாகணும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த 12 பொருட்கள்ல அந்த வித்தியாசமான ஒரே ஒரு பொருள் எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 5 போட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட நேரம் இப்ப ஆரம்பிக்குது. நீங்க 9 சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா மீதி எல்லாமே பழத்து வகையை சார்ந்தது. 9ஆம் நம்பர்ல இருக்கிற கத்திரிக்காய் மட்டும்தான் காய்கறி வகையை சார்ந்தது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு சரியான 9ஆம் நம்பரை அழுத்தி தன்னோட அம்மாவை கூண்டுல இருந்து வெளில கொண்டு வந்துட்டா. அவங்க 2 பேருமே இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா அவங்கள போக விடாம அவங்க முன்னாடி இந்த பேய் வந்து நிக்குது. அந்த பேய் அந்த பொண்ணுகிட்ட, என்னோட எல்லா புதிர் கேள்விகளுக்கும் நீ சரியான பதில் சொல்லிட்ட, உங்க அம்மாவையும் காப்பாத்திட்ட. நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். அப்படி தப்பான பதில் சொல்லிட்டீங்கன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் நான் இந்த வீட்லயே வச்சு கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. ஒரு குளத்துக்குள்ள 437 மீன் இருக்கு. அதுல தண்ணிக்குள்ள மூழ்கி 219 மீன் மூச்சடிச்சு செத்து போயிடுச்சு. அப்ப மீதி எத்தனை மீன் அந்த குளத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு அந்த பேய் இந்த பொண்ணை பார்த்து கேக்குது. அந்த பேய் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 6 போட்டு உங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட நேரம் இப்ப ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ள முழுகினா எந்த ஒரு மீனுமே மூச்சடிச்சு செத்து போகாது. தண்ணி இல்லைனா தான் செத்து போகும். அப்ப கண்டிப்பா அந்த குளத்துல 437 மீனும் உயிரோட தான் இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு சரியான பதில் சொல்லிட்டா. அந்த பேய் சொன்னபடியே அவங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு வெளியில விட்டுருச்சு. அவங்க 2 பேருமே சந்தோஷமா வெளில வராங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.